ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் மாணவர்களுக்கு உகந்த எளிமையான யோக பயிற்சிகள், அவங்களுடைய வாழ்க்கை வளமாக்கக்கூடிய பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மன ஒருநிலைப்பாடு முக்கியமான ஒன்று. அதே மாதிரி அந்த வில் பவர்னு சொல்கிற மாதிரி நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றல், அதை கடைசி வரைக்கும் அவர்கள் விழிப்போடு செயல்படுத்தக்கூடிய ஆற்றல், அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய வஜ்ராசன நிலைகள். வஜ்ராசனத்தில் ஒவ்வொரு நிலைகளாக நாம் பார்க்க போகிறோம். இது மாணவர்களுக்கு மிக நல்ல பலனை கொடுக்கும். அவர்கள் படிக்கக்கூடிய படிப்பில் நல்ல கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், அவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெறலாம், எண்ணத்தில் தெளிந்த சிந்தனையோடு வாழக்கூடிய நிலை கிடைக்கும், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும், எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் தெளிந்த சிந்தனையோடும் வாழ்வதற்கு இந்த பயிற்சிகள் பயன்படுகின்றன. இப்போ நிறைய மாணவர்கள் பார்க்குறோம், கூன் விழுந்து இருப்பாங்க. நிறைய மாணவர்களுக்கு சைனஸ் ஆஸ்மா இருக்கும், மூக்கடைப்பு அடிக்கடி இருக்கும், அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கக்கூடிய நிலை கிடைக்கும், அடிக்கடி ஃபீவர் வரும். அப்போ பள்ளிக்கு அவர்கள் ஒழுங்காக செல்ல முடியாத நிலை ஏற்படுகின்றது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகள் அனைத்துமே நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி இதயம் நுரையீரலுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. ஆஸ்மா சைனஸ் ஒற்றை தலைவலி வராமல் வாழ்வதற்குரிய அழகான பயிற்சிகள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ மாணவர்களுக்கு உகந்த வஜ்ராசன நிலைகள் பார்க்க போகிறோம். மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. இந்த வஜ்ராசன நிலைகள் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்து, இது சுகாசன நிலை. கண்களை மூடி ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். யோகாசனங்களை மிக நிதானமாக மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி செய்யும் பொழுது முழுமையான பலன் கிடைக்கும். இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம வஜ்ராசன நிலைகள் ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல வஜ்ராசனம் எப்படி போடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. 2 கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க, கை முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ளே போய்க்கிடணும். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு 30 வினாடி அப்படியே மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். கண்களை மூடி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். இது வஜ்ராசனம். இப்போ இந்த வஜ்ராசனத்திலிருந்து சப்த வஜ்ராசனம் பண்ண போகிறாங்க. காலை பொறுமையாக அகட்டிக்கிட்டு மெதுவாக கிளம்பு மாதிரி வாங்க. 2 கை சைடில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மீண்டும் பொறுமையாக வஜ்ராசனத்துக்கு வந்துடுங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ சசங்காசனம் பண்ண போகிறாங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனீங்க, கை சைடில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மீண்டும் வஜ்ராசனத்துக்கே வந்துடுங்க. இப்போ அப்படி ஐயப்பாசனம் பண்ணுறாங்க. கைகள் அப்படி சின்முத்திரை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படி முட்டி போட்டுக்கோங்க. உசட்டாசனம் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு கையினாலும் ஒவ்வொரு கால். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படி திரும்பி வஜ்ராசனத்தில் இருந்துக்கோங்க. இப்போ இந்த பொசிஷன்லேயே இந்த 4 நிலையை உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறாங்க. முதல்ல வஜ்ராசனம். கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் ஒரு 3 டைம்ஸ். இப்போ அந்த மூச்சை மட்டும் அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். இது வஜ்ராசன நிலை. இப்போ அப்படியே சப்த வஜ்ராசனம். இதே நிலையிலே மெதுவாக காலை அகட்டிக்கோங்க, பொறுமையாக கிளம்புக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே பொறுமையாக எழுந்து கால் சேர்த்துக்கோங்க. சசங்காசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நேராக வந்துடுங்க. அப்படியே ஐயப்பாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே உசட்டாசனம். ஒவ்வொரு கையினாலும் ஒரு கால். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்துக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. இப்போ பாசிட்டிவ் தாட் கொடுக்கக்கூடிய உத்திரபோதி முத்திரை, நெகட்டிவ் தாட்ஸ் நீக்கக்கூடியது உத்திரபோதி முத்திரை பண்ணிக்கோங்க.
மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பைரவ முத்திரை, இடது கை கீழே வலது கை மேலே, கைகள் மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ சின்முத்திரை, பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால்களை நீட்டி பத்மாசனம் போட்டுக்கோங்க. மாணவர்களுக்கு பத்மாசனம் ஈஸியாக வந்துடும். காலையில் பத்மாசனம், மாலை வஜிராசனம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உத்திரபோதி முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணங்கள். மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல பாசிட்டிவ் தாட், நேர்முகமான எண்ணங்களை உள்வாங்குகின்றோம். அந்த உணர்வோடு பிரீத் இன் பிரீத் அவுட். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பைரவ முத்திரை, இடது கை கீழே வலது கை மேலே. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். நேர்முகமான எண்ணங்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றோம். எதிர்முகமான எண்ணங்கள் நம் உடலை விட்டு, மனதை விட்டு, உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சின்முத்திரை, பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனத்தில் உத்திரபோதி முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பைரவ முத்திரை, இடது கை கீழே வலது கை மேலே. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்முத்திரை, பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சிகளை மாணவ செல்வங்கள் தினமும் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். விடுமுறை காலகட்டத்தில் மதியமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நேர்முகமான எண்ணம் கிடைக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் ரிலீஸ் ஆகும். உடல் வளையும் தன்மை கிடைக்கும். ஆஸ்மா, சைனஸ் நீக்கக்கூடியது. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக, உற்சாகமாக இருக்கலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.